மணி 7 மணிக்கு சிசிடிவிலாம் செக் பண்றாங்க. சிசிடிவிய செக் பண்ணிட்டு, பாரு எவனோ ஒருத்தன் இறங்கியிருக்கான். என்ன என்ன கண்றாவியா பார்த்தோன்னா, அப்படி போட்டு அடிக்கிறான். என்ட்ட ஒண்ணுமே காட்டல. காட்டல. பாக்ஸ் இருந்துச்சு வீட்ல. அயர்ன் பாக்ஸ வந்து தலையில அடிச்சு, இங்க ரத்தம். 11 தையலு. ஏன் அத அனுப்பி விட்டுருக்கீங்கன்னு சொல்லி வீட்ல சண்டை போட்டு தேடிக்கிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் சுங்கப்டானிக்கு தேடிக்கிட்டு வராங்க. என்னோட அக்கா 2வது அக்கா. ஆ அவங்களும் வந்து WCCன்னு வந்து பினாங்ல இருக்கு. அதாவது பெண்களுக்கு ஏதாவது நடந்தா, அவங்க வந்து கூட்டு வச்சு இது பண்ணிக்குவாங்க. WCC ஹியூமன் சேஞ்ச் சென்டர். அக்கா வந்து அங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்தாங்க. கான்டாக்ட் பண்ணி ஆக்சுவலி வந்து அங்க இருக்கிற பஜிகன் வந்து என்ன வந்து பினாங்ல போயிட்டு WCCல விட்டாங்க. WCCல இருந்து என்ன வந்து ஒரு 1 மாசம் அவங்க வச்சு பார்த்துட்டாங்க. எனக்குன்னு ஒரு வீடுன்னு குடுத்துட்டாங்க. அந்த வீட்ல சமைக்கிற பொருள் எல்லாமே குடுத்துட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்துச்சு. 1 மாசம் கியூர் பண்ற வரைக்கும் நான் அங்க இருந்தேன். காலு நடக்க முடியாது. தொங்காட் தான் பாய்ச்சிட்டு இருந்தேன். அந்த வீட்ல ஒண்டியா தான் இருந்தேன் நானு. ஒண்டியா இருந்துட்டு ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. பிள்ளைங்க என்ன செய்றாங்க? ஏது செய்றாங்கன்னு. மனசு திருப்படியும் போயிரலாமா? இந்த வலிய தாங்கிக்கிறத விட பிள்ளைங்கள பார்க்காம இருக்க முடியாதா? பேசாம போயிருவோமான்ட்டு. அப்பயும் முடியல. இல்ல வேணாம். இதுவரைக்கும் வந்துட்டோம். பிள்ளைங்கள எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஓகே. தென் WCCல இருக்கும்போது ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலை, நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் அந்த மாரிலாம் வந்து அங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆ பினாங்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ பினாங் கிடைச்சி மறுநாள் வந்து எனக்கு கன்திங்ல எனக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கன்திங்ல எனக்கு கிடைக்குது. சேஃபா வேலை கிடைக்குது. கிடைச்சிருச்சு. நானும் வந்து போறேன். காலு வந்து கியூர் ஆகல. நொண்டி தான் போறேன். எங்க போறீங்க? கன்திங்க்கு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ண போறேன். சட்டைலாம் இல்ல. ஆனா WCC வாங்கி குடுத்துச்சு. ஒரு சட்டை கூட எதுவுமே எடுத்துட்டு போல. என்னோட ஐசி கூட என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வச்சிருந்தாங்க. WCC மூலமா போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி போயிட்டு ஐசி எடுத்தேன். திருப்பி ஐசி எடுத்தேன். ஐசி மட்டும் தான் வச்சிருக்கேன். போய் கன்திங்ல போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். எப்படி போனீங்க? பஸ்லயே போனீங்க? பஸ்லயே தான் போனேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். எனக்கு வந்து ஓகே வேலை கிடைச்சிருச்சு. 1 வாரம் சென்று ஜாமான்லாம் எடுத்துட்டு மேலே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. காலு வந்து சேஃப்டி ஷூ போடணும். போட முடியல. ஆக்சுவலி வந்து அந்த ஆங்கிள் கிட்ட தான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. போட முடியல. எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா வேலையும் குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நானு சொல்லல இந்த மாரி ஒரு பிரச்சனைன்ட்டு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் கிடைச்சிருச்சு. வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன். 3ஆம் மாசம் 19ஆம் தேதி 3ஆம் மாசம் 19ஆம் தேதின்னு 4ஆம் மாசம் வரைக்கும் WCC அதுலேருந்து ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் அங்க இருந்துட்டு 5ஆம் மாசத்துக்கு வந்து வெளியே ஆயிட்டேன். வேலை இருக்கணும்னு. ஏன்னா நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணா முதல்ல வேலை இருக்கணும். அப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஐடியாஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இது வந்து இந்த WCCல இருக்கும்போது இல்லாட்டி வேலை செய்யும் WCCல இருக்கும்போதே என்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் அவங்கள்ட்ட கேட்டேன். சொந்த அறிவு இல்லைனாலும் சொல்ற அறிவாவது இருக்கணும் நமக்கு. அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. யாரும் சொந்த பந்தம் யாருமே இல்லை. யாரும் உதவி இங்க இல்ல. காசு இல்ல. எப்படி அப்ளை பண்றது? சரி உனக்கு ஒரு வேலை இருக்கணும், வீடு இருக்கணும். அப்பதான் இந்த விஷயத்த வந்து நீ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப பிள்ளைங்க வந்து மாமியார் வீட்ல இருக்காங்க. கீப் இன் டச் எதுவுமே இல்லை. அப்ப எவ்வளவு நாள் கஸ்டடி எடுக்கும் போது இன்டரிங் கஸ்டடி வந்து எனக்கு 2019 12வது மாசம் கிடைச்சிச்சு. இன்டரிங் கஸ்டடி 2019. ஓகே. கஷ்டப்பட்டேன். அந்த கன்திங் வேலையில வந்து ஒரு 6 மாசம் இருந்திருப்பீங்களா? எஸ். 6 மாசம் 6 மாசம் இல்ல. ஒரு 7ஆம் மாசமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. அப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும்ட்டு. அது ப்ரொசீஜர் ஓடுறதுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி போவோம் செய்வோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிட்டு இன்டரிங் கஸ்டடி கிடைக்குது எனக்கு. ஆனால் கன்திங்ல வேலை செய்யும் போது ரொம்ப அழுவேன். பிள்ளைங்களை பார்க்க முடியாது அந்த வேதனை. அந்த காலோட எப்படி வேலை செஞ்சீங்க? அந்த காலோட வேலை செஞ்சது சேஃப்டி பூட்டு முதல்ல கொடுத்தாங்க. சேஃப்டி பூட்டு கொடுத்தப்ப எனக்கு தெரிஞ்ச உடனே அது உள்ள வந்து ரொம்ப வந்து போட்டியெல்லாம் இருந்துச்சு. அதாவது 5 ஆம்பளாள், நான் ஒண்டி தான் பொம்பளாள். ஸோ அலக்காட் சைனீஸ் கிச்சன். கடவுள் எனக்கு பார்த்து கடவுள் கற்றுக்க அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாரு.
அந்த விஷயமும் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல. அப்புறம் வந்துட்டு என்னை யோசிக்கவும் அது ம். கிடச்சிச்சு. அந்த இடமும் எனக்கு அந்த இடமும் அந்த இடத்துல தங்கிக்கிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு எடுக்கிற சம்பளம் ஓகே, டிவோர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு டிவோர்ஸ் இன்டரிம் கஸ்டடி போகிறேன். 12வது மாதம் கிடச்சிருச்சு இன்டரிம் கஸ்டடி. இந்த கேஸ் முடியிற வரைக்கும் பிள்ளைங்க வந்து உங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போகிறேன். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் போகிறேன்.